பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான வேத தியான பகுதியிலே இயேசுவின் பலவீனங்கள் ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்ட அதே சமயத்தில் வித்தியாசமான ஒரு சம்பவத்தை அவருடைய பலவீனத்தில் பார்க்க போகிறோம். ஆம், மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு என்று பார்க்கிறோம். ஆம், இயேசுவின் பலவீனத்திலே அவர் ஆச்சரியப்பட்டதும் ஒன்றாயிருக்கிறது. அது எப்படி ஆச்சரியப்பட்டது பலவீனமாய் என்று கேட்கலாம். ஆம், அது உண்மைதான். ஏனென்றால் அவர் மகா பெரிய தேவன். வானமும் பூமியும் அவர் சிருஷ்டித்தது. இந்த உலகம் அவருடையது. அப்படியானால் உலகமும் உலகத்துள்ள யாவும் அவருடையதாக இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் இருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியது அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் முழு வேதாகமத்திலும் ஆண்டவர் ஆச்சரியப்பட்ட 4 சம்பவங்களை, அதில் முக்கியமான 4 சம்பவங்களை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். 1, ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், விண்ணப்பம் பண்ணுகிறவன், அதாவது ஜெபம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி தேவன் ஆச்சரியப்பட்டாராம். கர்த்தர் நல்லவர். 2வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், தாங்குகிறவர்கள் இல்லை என்று, அதாவது கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்காகவும் உதவி செய்கிறவர்கள் இல்லை என்று சொல்லி தேவன் ஆச்சரியப்பட்டாராம். கர்த்தர் நல்லவர். 3வதாக மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், அவிசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார். கர்த்தர் நல்லவர். அவிசுவாசத்தை கண்டு. அப்படியானால் இன்னொரு முக்கியமான சம்பவம் என்ன? எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்? 4வதாக மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த 4 ஆச்சரியங்களும் ஆண்டவரே ஆச்சரியப்பட்டு முக்கியமானவைகள். எனக்கன்பானவர்களே, இதில் முக்கிய சாராம்சம், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமும் முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர். விண்ணப்பம் பண்ணுகிறவன், அதாவது ஜெபம் பண்ணுகிற அனுபவம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற குணம் வராது. உதவி செய்கிற குணம் இல்லாதவர்களுக்கு அவிசுவாசம் தான் இருக்கும். அவிசுவாசம் வந்து விட்டால் அங்க வாழ்க்கையே போராட்டம் தான். அப்படியானால் விண்ணப்பம் பண்ணாத அனுபவத்தையும், உதவி செய்ய முடியாத குணத்தையும், அவிசுவாசத்தையும் எடுக்க வேண்டுமானால் இது 3க்கும் நமக்கு தேவையான ஒரே ஒரு போர் ஆயுதம், அஸ்திபார ஆயுதம், யுத்த ஆயுதம் என்னவென்று சொன்னால் அதுதான் 4வது குறிப்பான விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் ஜெபிக்க முடியும். விசுவாசம் இருந்தால் யாருக்கும் எந்த நேரத்திலும் கர்த்தருக்காக உதவி செய்ய முடியும். விசுவாசம் இருந்தால் எப்படிப்பட்ட அவிசுவாசத்தை ஜெயிக்க முடியும்? எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்? உங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்தா, இயலாமையை குறித்தா, ஜெபம் இல்லாததை குறித்தா, அல்லது போராட்டம், பிரச்சனை, குழப்பங்கள், கண்ணீர், உலகத்தின் சோதனைகள், இவைகளுக்கு மத்தியில் நீங்கள் கர்த்தருக்காக கொண்டிருக்கிற விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறாரா? சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்து தேவன் ஆச்சரியப்படுவார் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இல்லாவிட்டால் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசமாகிய நங்கூரத்தை, அந்த விசுவாசமாகிய போர் ஆயுதத்தை எனக்கு தாரும். நான் உம்மேல் அந்த விசுவாசமாய் இருந்து நீர் ஆச்சரியப்படத்தக்கதாய் உமக்காக ஜீவிக்க, உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக ரத்தம் சிந்தவும் நான் என்னை அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கண்டிப்பாய் உங்களை பார்த்தும் தேவன் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு நாட்கள் வரும். கர்த்தர் அதை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர். இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை எப்படி செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். உங்களை பார்த்தும் தேவன் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு நாளும் நேரமும் வருகிறது. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவை, நல்ல அற்புதமான இந்த நேரத்திலே இதோ உடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும்படி, விசேஷமாய் இவர்களுக்காக ஜெபிக்கும்படி நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். பூமியிலே நீர் ஆச்சரியப்பட்ட 4 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஜெபம் பண்ணுவதை குறித்தும், ஆண்டவரே தாங்குகிறவதை குறித்தும், அவிசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தி, இதோ இந்த செய்தியை கேட்டவுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெபம் என்கிற அக்கினி இவர்கள் உச்சம் தலைமேல் எரிய ஆரம்பிப்பதாக, எப்போது ஜெப ஆவினால் இவர்கள் இயேசுவின் நாமத்தில் நிரம்புவார்களாக. இரண்டாவதாக இவர்கள் கையின் பிரயாசங்களை ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் உதவி செய்கிறவர்களாய், கர்த்தர் ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், இவர்களுக்கு சத்தியத்தை விதைத்தவர்களுக்கு இவர்கள் விதைக்கத்தக்கதாய் இவர்கள் கையின் பிரயாசங்களை விருத்தி அடைய பண்ணும். குறைவுகள்லாம் மாற்றப்படுவதற்காக சோதரம். முக்கியமாக போராட்டத்து நிமித்தம், குழப்பத்து நிமித்தம், சோதனை நிமித்தம், அவிசுவாசத்தினால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் இவர்கள் விசுவாசத்தை என் ஆண்டவர் தட்டி எழுப்புவீராக. அவிசுவாசம் உள்ளே பிரவேசிக்காதபடி அதற்கு எதிரான விசுவாசம் இவர்களுக்குள் காணப்படுவதாக. அந்த விசுவாசத்தை கொண்டு இவர்கள் மலைகளை தகர்க்கட்டும், சுவர்களை உடைக்கட்டும், தடைகளை தாண்டட்டும், ஜெயத்தை சுதந்திரிக்கட்டும். நீர் அப்படி செய்து ஆண்டவர் இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதத்தை செய்ததை போல இவர்களுக்கும் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. நல்ல அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.